பாப்பான் காலை நக்குவதை விட வெள்ளக்காரன் காலை நக்கலாம் அவன் சாக்ஸ் போட்டுப்பான்னா இது எப்படி? வெள்ளக்காரன் காலை நக்குறதா இல்லை பாப்பான் காலை நக்குறதா அப்படின்ற டாபிக் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, நிகழ்கால எடுத்துக்காட்டு, இலங்கையில் ஒரு பெரிய சச்சரவு வந்துச்சு. அந்த சச்சரவின் போது நிறைய பேர் குடிபெயர்ந்தாங்க. அங்கிருந்து மக்கள் நிறைய இடத்துக்கு போய் குடிபெயர்ந்தாங்க. அப்படி குடிபெயர்ந்த இடங்கள்ல இந்தியாவும் ஒண்ணு, இல்ல வெள்ளக்காரன் நாடும் ஒண்ணு. இந்த மாதிரியான பல நாடுகள்ல குடிபெயர்ந்தாங்க. அந்த நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடு, வெள்ளக்கார நாடும் ஒரு நாடு. இப்போ அந்த குடிபெயர்வுல இந்தியா நாட்டுல குடிபெயர்ந்த இலங்கை தமிழர்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கா, இல்ல வெள்ளக்கார நாட்டுல போயிட்டு குடிபெயர்ந்தவங்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கா? அப்போ நீ உன்னோட வளர்ச்சி இப்போ இந்தியர்களோட மனநிலையிலே வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆனவங்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்றத கணிக்கிறாங்க, யூகிக்கிறாங்க. அதனால இப்போ என்னோட பார்வையில பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரன் காலம் நக்கிருந்தாலே நல்லா பழச்சிருந்திருப்போம் போல. ஓகேங்களா? இவரு அது கால நக்கிறத பத்தி சொல்றாரு. அது ஒரு இழிவான வார்த்தை தான், இருந்தாலும் சொல்றேன். வெள்ளக்கார நாட்டுல நம்ம குடிபெயர்ந்திருந்தோம்னா, இல்ல இந்தியாவிலேயே வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட வளர்ச்சி இன்னுமே அதிகமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் பண்ணும் சீமான் அவர்களுக்கு ஒரு கருத்து இதுதான். உண்மையில சீமான் அவர்களோட பார்வையில கூறுற விஷயங்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு பகுத்தறிவா யோசிக்கிறதுக்கு தூண்டுதலா இருக்கு. அதனால தோழர் சீமான் அவர்கள் இது மாதிரி நிறைய கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசையும் படுறோம். ஸோ நம்ம வெள்ளக்காரக்காலையே நக்கிக்கலாமோ அப்படின்ற யோசனைகள்லாம் எனக்கு வருது. இந்த மாதிரியான அரசியல் பகுத்தறிவு கருத்துக்களை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.